வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாகத்தினர், பேராசிரியர் பெருமக்கள், அன்பர்கள் அனைவரையும் இந்த விண்ணலையில் இணைந்திருக்கும் மெய்யுணர்வாளர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு விடுதலைக்கான வழி. விடுதலை அப்படின்னா நம்ம என்ன ஒரு அர்த்தம் பொதுவாக சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீனஸ், சுதந்திரமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீகத்துல பார்த்தா மோட்சம், முக்தி அப்படின்னும் அறியாமையிலிருந்து விடுபடுவது, அதாவது அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபடும் ஒரு அந்த நிலை, மெய்ஞானத்தை நோக்கிய ஒரு நிலைதான் விடுதலை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து. அதாவது தன்னை உணர்ந்து அந்த தன்னிலை உணர்வில் ஒரு நிலையான அமைதி, பேரின்பத்தை அடைவதுதான் விடுதலை அப்படின்னு சொல்லலாம். அருட்தந்தை அவர்களின் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, விடுதலை என்பது இந்த உலகத்தை விட்டுட்டோ, உலக வாழ்க்கையை விட்டுவிட்டோ, குடும்ப உறவுகளையோ அல்லது இந்த சமுதாய கட்டமைப்பை விட்டு ஒதுங்கி இருப்பதோ ஓடுவதோ அல்ல. இந்த உறவுகளிலே, இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு மனதை பண்படுத்துதல் தான் ஒரு விடுதலை அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அதாவது எண்ணம், சொல், செயல், இதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இதோடு தவம், அகத்தவம், அகத்தாய்வு, இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து கொண்டு நம்மை மேம்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் இயற்கை விதிகளுக்கு இணங்க வாழ்வதுதான் அந்த விடுதலை, ஒரு நிறைவான நிலை அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இதன் மூலம்தான் மன அமைதி கிடைக்கும். அந்த ஞான நிலை அடைவதே, இந்த மன அமைதி கிடைத்து ஒரு முழுமை நிலையை அடைவதுதான் ஒரு உண்மையான விடுதலை அப்படின்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. அதுவும் இது வாழும் காலத்திலேயே நம்ம இந்த நிலையை அடையணும் என்பதுதான் அருட்தந்தையோட ஒரு உயர்ந்த ஒரு எண்ணமாக இருந்தது. ஐயா அவர்கள் அதை வாழ்ந்து காட்டிவிட்டு நமக்கெல்லாம் உதாரண புருஷராக இன்றும் சூக்குமமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இதை பற்றி நாம் இப்ப விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். விடுதலைக்கான வழி. இப்போ திருவாய்மொழி பாசுரத்துல பாத்தீங்கன்னா, அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உலக பொருட்களில் உள்ள பற்றுக்கள், பாசம், ஆசை, பொருள், புகழ், புலனின்பம், செல்வாக்கு போன்ற இந்த உலகியல் பற்றுக்களிலிருந்து நீங்கினாலே, அங்கிருந்து வந்த அளவுமுறையோடு நம்ம அப்படி வெளியே வந்தோம்னாலே மோட்சம், முக்தி, வீடு பேரு, இதெல்லாம் தான் விடுதலைன்றது தான் அந்த இதுல சொல்றாங்க. அதில் வீடு அற்றது பற்றெனில், பற்றிலிருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி வரும் பொழுது உங்களுக்கு தானாகவே அந்த வீடு என்பது பிறவி பிணியிலிருந்து விடுதலை தான் வீடு. இதுதான் வீடு பேருன்னு சொல்லுவாங்க. உடலில் தோன்றும் நோய்கள் எல்லாம் நம்ம என்ன உடல் பிணி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது போல இந்த பிறவி பிணி அப்படின்னு சித்தர்கள், அருளாளர்கள், ஞானியர்கள் சொல்வது எதுன்னு கேட்டா, ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இந்த உயிர் சுழற்சியிலேயே சிக்கி 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 குறிக்கக்கூடிய ஒரு நிலைதான். அந்த முழுமை நிலை அடையாமல் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறது தான் பிறவி பிணி அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த பிறப்போம் இருப்போம் இந்த சுழற்சியிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அந்த துன்பங்களை எல்லாம் தருவதனாலதான், அது தீராத ஒரு நோய் போல இருக்கிறதுனாலதான் இது பிறவி பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பாத்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் கூட அவங்க பாடல்ல சொல்லியிருப்பாங்க, பிறவாத வரம் வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவாத நிலை வேண்டும். சிவபெருமான் கிட்ட கேட்கறதா இருக்கும். அந்த இறைநிலையை கேட்கிறாங்க, பிறவாத வரம் வேண்டும், அந்த பிணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இறைநிலையை நோக்கி அவங்க சொல்லுவாங்க. அருட்தந்தை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6வது அறிவை கொண்ட இந்த மனித வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு ஆரம்பத்துல முதல் நிலையிலிருந்து அருட்தந்தை ஆரம்பித்து நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு, இந்த விடுதலைக்கான வழியும் விடுதலைனா என்னன்ற அந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்து அருட்தந்தை நமக்கு இந்த அறிவு தாகத்தை, அறிவு பசியை போக்கிக் கொண்டே வருவாங்க நம்ம அந்த ஆன்மீகத்தில்.
மனித வாழ்வின் நோக்கம்னா இறை உணர்வு பெற்று அறிவின் முழுமை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீரானது, இந்த தண்ணீர் சூரிய ஒளினால சூடு பெற்று இந்த நீர் நிலையில் இருக்கு இல்லைங்களா, கடலா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், அங்கிருந்து அந்த கடலிலிருந்து ஆவியாக மாறி சூரிய ஒளியினால மேகமாகி அது குளிர்ந்து எந்த இடத்துல மழையா பெய்தாலும் அதே நீர் தான், அந்த மழை தான் இந்த பூமியில பெய்யுது. அந்த நீர் தனக்கு கடைசியா என்ன ஆகுது, எல்லாம் நிரம்பி வழியும் போது என்ன ஆகுது, ஓடையாகி அப்புறம் ஆறாக மாறி அந்த ஆறின் முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க போய் கலக்கும்னு பாத்தீங்கன்னா கடல்ல போய் தான் கலக்குது. அப்ப தனக்கு பிறப்பிடம் எதுன்னு கேட்டா அந்த கடல் நீர் தான் ஆவியாகுது. அப்ப அந்த கடலையே நாடி ஓடுவது போல இறைநிலையிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த ஜீவன்களானது பல தலைமுறைகளாக இந்த ஜீவன்கள் எல்லாம் இயங்கி மனிதனிடம்தான் இறுதியாக வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த பேரறிவான இறைநிலை தான் இந்த சிற்றறிவான இந்த மனிதனிடம் உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த முற்றறிவுன்னு சொல்றாங்க. பேரறிவு முற்றறிவான இறைவனையே நாடியே தான் இந்த ஆன்மா வந்து அந்த தேடல்ல இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில எல்லாம் நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படி நமக்கு இந்த தேடல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில இந்த சிற்றறிவாக வந்த உடனே இந்த வாழ்க்கையில பதிவுகள் காரணமாகவும் நம்முடைய அறியாமையில் காரணமாகவும் அலட்சியத்தின் காரணமாகவும் நம்ம பல தவறுகளை நம்மை அறியாமலும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால பல துன்பங்களையும் சிக்கலையும் சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். நிறைய துன்பம் வந்துருச்சுன்னா பாருங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம நாடுவோம், மனதளவுலையும் ஒரு சப்போர்ட்காக தேடுவோம். அது நமக்கு எல்லா டைம்லயும் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, அல்லது அடுத்த ரவுண்டு அடுத்த வட்டத்தில் இருக்கும் உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எடுத்து வந்து இங்க பாருங்க, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அதை தேடி தேடி போறோம். இருந்தாலும் அந்த துன்பத்திற்கு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, என்ன செய்வதனே புரியாது, தடமாற்றத்தில் மனித குலம் சிக்குண்டு இருக்கும் பொழுது இறுதியா அவனுக்கு என்ன நினைவு வருது, இறைவன் தான். கடவுளே என்னை காப்பாத்து, நீதான் எனக்கு இது ஒரு வழி சொல்லணும்ன்றாங்க. அதற்கும் மீறி பார்க்கும் பொழுது ஒரு அறிவு நிலை சார்ந்தவர்கள் குருவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தேடல் இருக்கும் பட்சத்துல குருவானவர் அந்த ஆன்மாவை தேடி தானாகவே வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்று பாக்கியம் பெற்றவர்கள் தான் நாம் அனைவருமே, இந்த மனவளக்கலையில இருக்கிற அனைவருமே அப்படி ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் என்பதை நம்ம அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த முற்றறிவை நோக்கிய பயணத்திற்கான ஒரு பயிற்சியில தான் நாம் அனைவருமே இருக்கோம். அதுதான் அருட்தந்தை அவர்கள் இறைவனின் பின்னமாக அம்சமாக மனிதன் இருக்கிறான் என்றும் அதை இறைநிலையின் தன்மாற்ற சிறப்பு என்றும் சொல்லியிருக்காங்க. இறைநிலை எனும் சுத்தவெளி எப்படி மனிதன் அந்த இறைநிலை முற்றறிவுல சிற்றறிவா வந்தான் அப்படின்றத அருட்தந்தை இறைநிலை எனும் சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் தன்னிருக்க ஆற்றலால் நுண் அதிர்வாலும் நொறுங்கி இறை துகளாயிற்று. அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால இறை துகள் தற்சுழற்சி வேகம் பெற்று அந்த சுழற்சியிலிருந்து வரும் காந்தமாகி இந்த சுத்தவெளி முழுவதும் இந்த இறைத்துகள் நிரம்பி இருக்கிறதுனால அந்த காந்தம் எல்லாம் காந்த களமாக இருக்குது. இதுதான் நாம் வான்காந்தம் அப்படின்னு சொல்றோம். இறைத்துகளின் அந்த தொகுப்பு இயக்கம், கொத்து இயக்கம் தான் விண் அப்படின்னு சொல்றோம். விண் தான் தற்சுழற்சியுடன் இயங்குகிறது. அந்த விண் சுழலுவது, அந்த சுழலும் இந்த நெருக்கத்திற்கு ஏற்ப மூலகங்களாக பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெறுகிறது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சீரான காந்த ஓட்டத்தை அமைத்து கொண்டு உயிர் என்ற அடுத்த நிலையாக தன்மாற்றம் பெறுகிறது. இதே விண் தான் உயிரினங்கள்ல வரும் பொழுது அதை உயிர் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரினங்கள்ல விண் என்ற உயிர் துகளிலிருந்து வெளிவரும் காந்த அலை, உயிரினங்களிலிருந்து வரும் அந்த காந்த அலை தான் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அது அடுத்த தன்மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரறிவு. அந்த ஓரறிவு தாவரமாக வருது, அடுத்து ஈரறிவு புழுக்களாக, புழு இனங்களாக, மூவறிவு பூச்சிகளாகவும், 4 அறிவு ஊர்வன வகையான பாம்புகள் போன்ற விலங்குகளாக வந்து, அடுத்து 5வது அறிவுல பாத்தீங்கன்னா பறவைகள் விலங்குகளாக தன்மாறி,
அடுத்து 6வது அறிவு பெற்ற மனிதனாக தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறோம். அப்ப இறைநிலையின் தன்மாற்றம் தான் மனிதன் ஒரு பின்னமாக ஒரு அங்கமாக இருக்கிறான். அந்த 6வது அறிவின் சிறப்பும் அருட்தந்தை சொல்றது, தன்னையே அறியக்கூடியவனாகவும் இறைநிலையை உணரக்கூடியவனாகவும் சிறப்பு பெற்றவன் தான் மனிதன். அந்த சிறப்பு பெற்றிருப்பதனாலதான் அந்த அறிவு சிற்றறிவானது முற்றறிவை நோக்கி நாடுது. அந்த நாட்டம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த அறிவு இருக்கு, அங்கிருந்து வந்ததுனால அந்த பதிவும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு நிலை இருப்பதாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கியிருக்காங்க. அப்ப சுத்தவெளி என்ற அந்த இறைநிலையே மனிதனாக தன்மாற்றம் பெற்று வந்துள்ளது. அப்படி வந்த வளர்ச்சி நிலை இருக்குது இல்லைங்களா? அப்ப மூல பஞ்சபூதங்கள் ஆகி அதற்கப்புறம் அந்த ஓர் உயிர்ல இருந்து அப்படியே படிப்படியா மாறி வரும் பொழுது, அந்த உயிர் அப்படின்னு வரும் பொழுதே அந்த மனிதனாக இருக்கட்டும், எந்த உயிராக இருக்கட்டும், அதுக்கு ஒரு தேவை என்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அது ஒரு அடிப்படை தேவைதான். பசி, தாகம், அந்த தட்பவெட்ப சூழ்நிலையால அதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை தேவைகளாகவும் இருக்கலாம். அத்தகைய தேவையெல்லாம் அது நிறைவு செய்து கொள்ளணும். அப்ப அப்படி நிறைவு செய்து கொள்ளணும்னு ஒரு உணர்வு வரும்போது அந்த உணர்ச்சியை தான் ஆசை அப்படின்னு சொல்றோம். இதுதான் அருட்தந்தை அவர்கள் ஆசை அப்படின்னு இதுக்கு அருமையான விளக்கம் ஆசை சீரமைத்தல் பயிற்சியில கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த தேவைகள் எதன் அடிப்படையிலாம் வரும்னு கேட்டீங்கன்னா, உடல் சார்ந்த தேவைகள் வரும், புலன் சார்ந்த தேவைகள், மனம் சார்ந்த தேவைகளாக இந்த உயிர்களுக்கு தேவைப்படுது. இதுதான் ஆசை சீரமைத்தல் அருட்தந்தை தேவையின் பால் துன்பத்தை போக்க எழும் இயற்கையின் எழுச்சியே ஆசை அப்படின்னு ஆசைக்கு டெஃபினேஷன் அற்புதமா கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த தேவை வந்து அது ஆசை வந்து அது நிறைவேறனா அந்த ஆசையில நமக்கு ஒரு நிறைவு வரணும். ஆனா அந்த நிறைவு வருதான்னு கேட்டீங்கன்னா வருவதில்லைன்னு தான் சொல்லணும். எது இருந்தாலும் அந்த நிறைவு மனதுக்கு வரணும். எல்லாமே மனதை வைத்துதான் நம்ம தப்பு செய்யறதும் இந்த மனம்தான், நான் தவறு செய்யறேன் நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த மனம்தான் சொல்வார் மகரிஷி ஒரு இடத்துல. அப்ப அந்த நிறைவு அந்த மனதிற்கு அந்த ஆன்மாக்கு வரணும். அப்ப வருதான்னு கேட்டா இல்ல, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற நிலை எண்ணம் தான் புலன் வயப்பட்டு வருது. இப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் மாம்பழம் சீசன் இப்போ முடிகிற தருவாயில வந்துருச்சு. இந்த சீசன் வரும்போது சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்தந்த சீசன் வரும். அப்ப எடுக்கும் பொழுது நம்ம மாம்பழம் கிடைக்குதேன்ட்டு இந்த சீசன்ல டெய்லி ஒரு 2 மாம்பழம் 3 மாம்பழம் நம்மளால உண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆசை வரலாம். ஆனா அந்த பொருளை பற்றி அது நமக்குள்ள போச்சுன்னா எந்த அளவுக்கு போகணும்ன்ற அளவு முறை நம்முடைய அறிவுக்கு தெரியணும். அப்ப அந்த அளவு முறையோடு உண்ணும் பொழுதுதான் அது சரியான விகிதத்துல அந்த உடல் துன்பத்தை ஏற்படுத்தாம இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உடல் துன்பம் வந்தா மன துன்பம் வந்துருது. அப்ப இந்த அளவு முறை இருக்கணும். அந்த அளவு முறைன்றது வரும் பொழுதுதான் இந்த மனதுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். அது இப்போ அந்த மாம்பழமே நீங்க சாப்பிடுறீங்கன்னா அந்த சீசன் வரும்பொழுது நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு மன மகிழ்ச்சி. அப்புறம் அதை நம்ம உண்ணும் பொழுது ஒரு நிறைவு, ஓகேங்களா? அந்த மகிழ்ச்சி வருது. அதே நேரத்துல அதை உண்டு முடிச்ச உடனே ஒரு நிறைவு, அப்பா நம்ம சாப்பிட்டோம். இது வந்து ஒரு சின்ன விஷயம். பல பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும். அதை அத்தனையுமே நம்ம இதுல ஒப்பிட்டு தான் அருட்தந்தை கூற்றின்படி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும், அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அதுல ஒரு நிறைவு ஏற்படும் பொழுது அதுல ஒரு முழுமை ஏற்படுது. அந்த நிறைவு ஏற்படுது பாத்தீங்களா, அதுதான் விடுதலை. அந்த அந்த பற்றிலிருந்து அந்த ஒரு உணவுப் பொருளிலிருந்து சாப்பிட்டேன், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் எல்லாம் என்கிட்ட வந்துருச்சு, ஒரு நிறைவு ஏற்படுது, ஒரு இனிப்பு சுவை. அப்ப அந்த ஒரு நிறைவு, அப்ப அதிலிருந்து ஒரு விடுதலை. அதை நம்ம அனுபவிச்சோம், அந்த அளவுல அனுபவிச்சோம், அளவோட அனுபவிச்சோம், அவ்வளவுதான். அதுதான் விடுதலை. அந்த பொருளிலிருந்து ஒரு விடுதலை. இதுதான் அருட்தந்தை வந்து 5 புலன்கள் வழியே அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, பஞ்ச இந்திரியங்கள் வழியாக, கர்மேந்திரியம் வழியாகவும் நாம் அனுபவிக்கும் இந்த இன்பம் எல்லாம் அளவு மீறும் போதுதான் நமக்கு அது துன்பமாக, உடல் துன்பமாகவும் மன துன்பமாக மாறுது, நம்முடைய அமைதியை கெடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மன மகிழ்ச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப அந்த மன மகிழ்ச்சி வரும்போது ஒரு மன அமைதி ஏற்படும், அதுக்கப்புறம் ஒரு மன நிறைவு. இதுதான் அருட்தந்தை அவர்கள் இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்வே இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்பமா இருக்கேன், அளவு முறை மீறி நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அந்த இன்பமே நமக்கு துன்பமாக வாழ்க்கையில் மாறிடும் என்பதை சொல்லியிருப்பாங்க. அளவு முறைக்கு அருட்தந்தை சொன்ன விஷயங்கள்லாம் மிக அற்புதம். இதெல்லாம் நம்முடைய அறிவை வந்து
அறிவில் உயர்வுனா இதெல்லாம் தான் அறிவில் உயர்வு. மனிதனுக்கு தேவையான அறிவின் உயர்வு தான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சியில வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அளவு முறையில இன்னொரு பாடல் சொல்றாங்க பாருங்க. அளவு முறை அளவு முறையும் கண்டு துய்த்து வாழும் அறிவு விழிப்பின் நிலையே துறவு ஞானம். அளவு முறையும் மீறி மாறி துய்க்கும் அறிவின் மயக்கம் பாசம் மாயையாகும். அளவு முறை தெரிந்த ஆட்சி பழகி கொண்டால் அமைதி அறிவில் உண்டாம். ஆராய்ச்சிக்கும் அளவு முறை மிக உதவும். அவா அறுத்து, அதாவது ஆசையை அறுத்து, ஆதியோடு அறிவினை அதுவே சாலும். அந்த சிற்றறிவு முற்றறிவோடு கலப்பதற்கும் இந்த அளவு முறை மிக முக்கியம் அப்படின்னு அருட்தந்தை இந்த பாடல்ல சொல்லுவாங்க. அளவு முறையில உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுறவு, எண்ணம், இதை 5ஐயும் அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இப்போ விடுதலையின் பத்தி நம்ம இந்த விடுதலைக்கான வழின்னு பார்க்கும்போது எவ்வளவுதான் மனுஷனுக்கு இந்த மனித மனதுக்கு பொருளோ புலன் இன்பமோ புகழோ அதிகாரமோ அமைந்தாலும் அவன் மனம் வந்து நிறைவு பெறாம இன்னும் வேண்டும், இன்னும் உயர்வான பதவிக்கு வேணும், அந்த பதவியில நான் உட்கார்ந்தா அதுல இருந்து நான் இறங்கவே கூடாது என்கின்ற ஒரு பேராசை அந்த ஒரு நிலையில தான் இருக்கான். அப்ப அது மட்டும் இல்லாம அந்த நிலை போகும்பொழுது பொருளும் இன்பமும் எனக்கு ஈஸியா கிடைக்கணும், அதாவது நான் உழைக்காமவே அந்த அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டே எனக்கு அது எல்லாமே கிடைக்கணும் என்ற ஒரு நிலைக்கும் அவன் மனம் ஏற்பட்டு விடுது. இந்த போன்ற இந்த பொருள் அதிகாரம் புலன் இன்பத்தின் மீது ஒரு நிறைவு பெறாத ஆசையை வந்து அவன் அது நிறைவேறுமான்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் அவனுடைய ஆசையை அவன் அப்படியே பெருக்கிக் கொண்டே போறான். போதும் என்ற நிலையில் மனம் அமைதி அடையும் போதுதான் மன மகிழ்வு, அந்த இன்ப நிலை. அததான் சொன்னோம் மன நிறைவுன்ட்டு. இது எல்லா பற்றிலுமே இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். அப்படி அதுல நமக்கு போதும் அப்படின்ற நிறைவு வருவதுதான் விடுதலை. அந்த போதும் என்பது விட்டு போவதோ, நான் இதை விட்டுட்டு போறேன், நான் இந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்பது கிடையாது. அதை செய்து கொண்டே அதிலும் ஒரு பற்றின்மையோடு இருப்பதுதான் பற்று என்று பார்க்கும் பொழுது அருட்தந்தை குறிப்பிடுவது பொருள் பற்று, மக்கள் பற்று. மக்கள் பற்று என்பது குடும்பத்தில் பாசம் பற்று, உறவினர்களோட நம்முடைய சொந்த பந்தங்களோட இருப்பது. புலனின்பம், அப்புறம் அதிகாரப்பற்று, இதெல்லாம் அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வழியாக நாம் அனுபவிக்கும் அத்தனை விஷயங்களும், புகழ் செல்வாக்கு அதிகாரம், இதெல்லாம் ஒரே கேட்டகரியில வந்துடும். இவையெல்லாம் உலக வாழ்க்கையில இயல்பா நம்ம அதை தாண்டிதான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. இதையெல்லாம் சந்திச்சுதான் நம்ம வாழணும். நம்ம நீங்க பற்றி நிற்பதுல ஒரு அப்படி இதுல எல்லாம் நம்ம இருந்து அனுபவிக்கும் பொழுதுதான் பற்றி நிற்கணும். அதே நேரத்துல பற்றி நிற்பதில் ஓர் பற்றின்மை இருக்க வேண்டும்னு அருட்தந்தை ஒரு இடத்துல மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அதாவது தாமரை இலை தண்ணீர் போல. இததான் அருட்தந்தை உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்லிட்டு அந்த குடும்ப பற்றுக்கு சொல்லும் பொழுது சொல்லியிருப்பாங்க. அதாவது உயிர்களோடும் பொருள்களோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது புலன்களால் மட்டும்தான் தொடர்பு கொள்ள வேண்டுமே தவிர அந்த எண்ணத்தையோ அனுபவத்தையோ ஒட்டாத ஒரு துறவு நிலையில் இருக்க வேண்டும். துறவு என்பது மனசுக்கு மட்டும்தான். அந்த இன்ப நுகழ்ச்சியிலே நம்ம சிக்கிக்கொள்ளாத ஒரு மனநிலையில நீங்க வாழ்ந்து நம்ம வரும் பொழுது அதுதான் விடுதலை, உறவிலே துறவு. இந்த நிலையை உணர்ந்து செய்யும் செயல் எல்லாம் நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த நிலைக்கு நம்ம வரணும். அப்ப இது வந்து ஒரு சின்ன கதை. அது ஒரு அரசன் வந்து அவனுடைய அந்த நாட்டுல ஒரு துறவி வந்துகிட்டு இருக்காங்க. துறவி வரான்னு தெரிஞ்ச உடனே அந்த அரசன் அந்த துறவி கிட்ட போயிட்டு அவரை எங்க அரண்மனைக்கு வந்து உங்களுடைய காலடி படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப மரியாதையா வணங்கி அழைச்சிக்கிட்டு வராங்க. உள்ள வந்து அவரை அமர வச்சுட்டு, துறவியை அமர வச்சுட்டு சொல்றாரு, நீங்க வந்து அமர்ந்ததுல எங்களுடைய ராஜ்யமே இந்த அரண்மனையே சுபிக்ஷம் பெற்ற பாக்கியத்தை நாங்க பெற்றோம் அப்படின்னு நன்றியோட தலை வணங்குறான். அதே நேரத்துல குருவே, நான் ஒன்னு கேட்டுக்கிறேன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நீங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, எங்க வேணா போறீங்க, உங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க இல்லையா? ஆனா என்னால அது மாதிரி இருக்க முடிய மாட்டுதே. இந்த நாடுன்ற ராஜ்யத்தை நான் சுமக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். இந்த சுமை வேணான்னு நான் நினைச்சாலும் இது என்னை விட்டு போறதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருந்து எப்பொழுது எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு அமைதி இல்லை, எனக்கு எப்ப இதுல இருந்து எல்லாம் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாப்புல. அப்ப அந்த குரு என்ன சொல்றாங்க, உட்காந்துக்கிட்டே இருந்த குரு எழுந்து விடுவிடுன்னு நடந்து போயிட்டு அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு தூணை போய் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு. பிடிச்சுக்கிட்டு கத்துறாரு குரு, எங்களை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்றாரு. அரண்மனையில எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல.
உடனே அரசர் கேக்குறாரு, என்னங்க ஐயா நீங்களே போய் அந்த தூணை கட்டி பிடிச்சுக்கிட்டு காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்றீங்களே, எதுக்கு இப்படி பண்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னும் பொழுது அப்ப குரு சொல்றாரு, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அதாவது நீயே அந்த பதவியில உட்காந்துக்கிட்டு எனக்கு முடியல, என்னால விட்டு வர முடியல, எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டா எப்படி? எல்லாத்தையும் நீ அங்க இருந்து உனக்குண்டான கடமையாக இறைவன் கொடுத்திருக்கிறாரு, இந்த நாட்டை நீ காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நாட்டை காப்பாத்து, மக்களுக்கு பணிவிடை செய், தொண்டு புரி, எல்லாம் செய். ஆனா அந்த பற்றின்மையோட செய். இந்த அதிகாரம், புகழ் இதெல்லாம் சிக்காம நான் ஒரு சேவகன், நான் ஒரு தொண்டன் என்ற நிலையில நீ செய்யும் பொழுது இது உனக்கு சுமையாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறதாக இந்த கதை அமைந்திருக்கிறது. அதுதான் அருட்தந்தையும் சொல்றாங்க, யாரும் எதையும் விட்டுட்டு எல்லாம் வர வேண்டாம், நீங்க அதை பற்றி நிற்பதுல ஒரு பற்றின்மையோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் விடுதலைக்கான இதுதான். அப்படி பற்றோடு இருக்கும் பொழுதுதான் மனித வாழ்க்கையில உடல் மன துன்பத்திற்கு காரணமாக அமையுது அப்படின்றத நமக்கு ஒரு தெளிவை அருட்தந்தை அவர்கள் ஏற்படுத்துறாங்க. இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மட்டுமே கிடையாது. வெளியில இருந்து பார்க்கும்போது மனவளக்கலை யோகான்னு நம்ம சொன்னாலும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்ம துன்பம் இல்லாம இருப்பதற்கு, அப்படியே நமக்கு துன்பம் வந்தாலும் அதற்கு என்ன வழின்னு தொடர்ந்து நம்ம மனவளக்கலையில தொடர்ந்து நம்ம இதில் பயணிக்கும் பொழுதுதான் நமக்கு இதுல நிறைய அறிவு. அதுக்குதான் மகரிஷி அவர்கள் அறிவு திருக்கோயில்னு பேர் வச்சாங்க. உங்க அறிவில் அறியாமை உங்ககிட்ட போகணும், அறிவில் நீங்க தெளிவு பெறணும்னா அறிவு திருக்கோயிலுக்கு வாங்கன்னு அருட்தந்தை சொல்லுவாங்க பாருங்க. அதோட அர்த்தம் எல்லாம் இன்றளவும் சரி, நாம எந்த நிலையில இருந்தாலும் ஒரு நிகழ்வும் நடக்கும் பொழுதும் நமக்கு அது புரிகிறது. முதல்ல உடலை நலமாக வச்சுக்கிறதுக்கு அருட்தந்தை அவர்கள் உடற்பயிற்சியை கொடுத்தாங்க. அந்த அறிவை நமக்கு கொடுக்குறாங்க. ஏன் உடற்பயிற்சியை கொடுத்தாங்க? இந்த உடலுக்குள்ளதான் உயிர் இருக்கு, இந்த உயிருக்குள்ளதான் அறிவு இருக்கு, இந்த அறிவு தான் தெய்வம் தான் நமக்குள்ள அறிவா ஆண்டு கொண்டு இருக்குது. இதையெல்லாம் இயக்கி கொண்டு இருப்பதெல்லாம், நம்ம இயக்குவதெல்லாம் அறிவு தான். நம்ம உடலை எல்லாமே இதை செய்யுங்க. இப்போ நம்ம இந்த ஹெட்போன் வச்சுக்கிறோம், மொபைல் வச்சுக்கிறோம், இதெல்லாம் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்றது, எப்படி நம்ம ஜூம்குள்ள போறது, எப்படி நம்ம சிந்தனை வழங்குவது, சிந்தனையை கேட்பது எப்படி, அதுல இது அத்தனையுமே நம்ம அறிவு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் எது இயக்கி கொண்டு இருக்குதுன்னா இந்த உயிர் இயக்கி கொண்டு இருக்கிறது. இதை எது உணருது அப்படின்னு பார்த்தா நம்ம மனம்தான் உணருது. அப்ப இந்த உடல் தான் பிரதானமாக. நிறைய மகான்கள் இதுக்கு பாடல்லாம் எழுதியிருக்காங்க, நம்ம நிறைய அதை கேட்டிருக்கோம். உடல் மூலம் உணர்த்தி கொண்டே இருக்குது இது எல்லாத்தையுமே. இந்த தொடர்புகளை அறிந்தவர்களா, இந்த தொடர்பை எல்லாம் முழுமையா அறிந்தவர்கள் தான் அறிவில் தெளிவு பெற்றவர்கள். அவர்கள் தான் மகான்கள், குருமார்கள், அருளாளர்கள், சித்தர்கள் என்று நம்ம ஞானிகள் என்று பல பேரை சொல்றோம். இப்ப நாம் அறியாமையில் இருக்கும் பொழுது என்ன பண்றோம்? அவர்களை நாடி செல்லுறோம். நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், குரு மகான் நமக்கு அவதரித்து இந்த அறிவில் தெளிவெல்லாம் கொடுக்குறாங்க. சாதாரணமா நம்ம எல்லா வசதி வாய்ப்போட கொஞ்சம் இன்பமா இருக்கும் பொழுது கொடுத்தா இந்த அறிவெல்லாம் நமக்குள்ள கொஞ்சம் போறது சிரமம் தான் என்னுடைய கருத்து. நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது பாருங்க, உன்னை நாடி செல்லும் போது இந்த பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது, அகத்தாய்வு பயிற்சிகளை எடுத்து ஆராய்ந்து நம்ம அதை செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த துன்பத்தில் இருக்கும் பொழுது பாருங்க, நல்லா உங்களுக்கு உள்ள போயிட்டு அந்த அறிவில் நல்ல தெளிவு ஏற்படும். அப்ப அந்த துன்பத்திலிருந்து நம்மை மீண்டு எடுப்பதற்காக தான் குரு ஆனவர் வராரு. குருவானவருடைய பயிற்சிகள் அனைத்துமே நமக்கு உதவி செய்யுது. பொதுவா மக்கள் பாத்தீங்கன்னா, உலக மக்கள் எல்லாருமே பெரும்பாலுமே அறியாமையில தான் இருக்காங்க. அலட்சியத்தாலையும் உணர்ச்சி வயத்தாலும் தான் நிறைய தவறுகள் தன்னை மீறி செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய தவறுகள் தான் நமக்குள்ள 6 தீய குணங்களாக மாறுது. பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சமாக மாறுது. இதெல்லாம் மாறும் பொழுது மனுஷன் என்ன பண்றான்? 5 வகையான பழி செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறான். பொய், களவு, சூது, கற்பழிவு, கொலை போன்றவற்றை செஞ்சு இதெல்லாம் பதிவாகி 3 மலங்களாக ஆணவம், கண்மம், மாயையாக மாறி மாற்றம் பெற்று நம்முடைய உடலில் உள்ள ஜீவகாந்தத்தில் பதிந்து அது போய் கருமையத்துல இருப்பாயிடுது. எந்தெந்த ஃப்ரீக்குவன்சில நமக்கு பதிஞ்சுதோ அதே ஃப்ரீக்குவன்சி வரும் பொழுதும் மூளையில் எண்ணமாக பிரதிபலிக்கிறது. இதனாலதான் மனிதன் பல பிறவிகளை கடந்து வந்ததுனால அந்த கடந்து வந்த அத்தனை பதிவுகளையுமே ஏந்தி வரான். இததான் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் மாணிக்க வாசக பெருமானார் கூட திருவாசகத்துல பாடுவார் பாருங்க, எல்லா பிறவையும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே என்னை ஆட்கொள்ள மாட்டாயோ அப்படின்னு கதற மாதிரி எழுதியிருப்பாங்க அதுல. அப்போ அவங்களுக்கே இந்த மாதிரி
ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாமெல்லாம் ஏமாத்துறோம்னு ஒரு செகண்ட் நம்ம நினைச்சு பார்க்கணும். இதிலிருந்து விடுதலை வரணும். விடுதலைக்கான வழியாக தான் நமக்கு மகான்கள் ஒரு காலகட்டத்திலையும் அவதரித்து இந்த மக்களின் துன்பத்தை போக்குவதற்கும், இந்த பிறவி பிணியிலிருந்து நம்மளை விடுபடுவதற்கும், பற்றிலிருந்து, பற்றுனா என்ன, பாசம்னா என்ன, அன்புனா என்ன, நீ எப்படி எல்லா அந்த பொருள் மேலையும் சரி, மக்கள் மேலையும் சரி, எப்படி நீ அந்த அன்பை காட்டணும், பற்றில்லாம எப்படி நடந்துக்கணும், பற்று இருந்தாலும் பற்றின்மையோடு எப்படி இருக்கணும்ன்றதுக்கான வழிகள் தான் விடுதலைக்கான வழியாக நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியமாக, நம்முடைய சஞ்சித கர்மத்தின் பலனாக மெய்யுணர்வு பெற்ற குரு நமக்கு கிடைத்திருக்கிறாரு. அப்படி யாருக்கு கிடைத்திருந்தாலும் அவர்கள் பெரிய பாக்கியசாலி. இதேதான் வள்ளுவ பெருந்தகை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பற்றற்றான் யாருன்னு கேட்டீங்கன்னா மெய்யுணர்வு பெற்ற குருமார்கள் தான். பற்றற்றவர்களோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எதை விட வேணுமோ அதை அப்படியே விட்டுருவாங்க. எதையெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னது போலதான் சூரிய ஒளியினால் சூடு பெற்று கடலிலிருந்து ஆவியாக மாறி மேகமாகி அது குளிர்ந்து எந்த இடத்தில் மழையாக பெய்தாலும் அதே நீர்தான் தனக்கு பிறப்பிடமான கடலை நோக்கி நாடி செல்வது போல, அதை தொட முயற்சி செய்வது போல, அதே போலதான் அந்த முற்றறிவை நோக்கிய நம்ம பயணத்துக்கு அழைத்து கொள்ளதான் நமக்கு குரு கிடைச்சிருக்காரு. அவர் காட்டிய வழிகள் தான் அகத்தவம். முதல்ல உடலை நல்லா வச்சுக்கணும்னு உடற்பயிற்சி, அடுத்தது மனதை உயிரை வளமாக வைத்துக்கொள்ள காயக்கல்ப பயிற்சி, மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நாம் அந்த ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சி சிந்திக்கும் பொழுதுதான் இந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்குள்ள உள்ள போகும். அப்ப அது அகத்தவம் பயிர்வது மற்றும் அகத்தவம், அதை மீண்டும் அகத்தாய்வு செய்து பார்த்து, அகத்தவம் செய்து அகத்தாய்வு செய்து குரு வழியில் பற்றி அறம் பயின்று இந்த தத்துவங்களை எல்லாம் நாம் கேட்டு, சிந்தனைகள் எல்லாம் கேட்டு நாம் ஒரு தெளிவு, இந்த அறிவு தெளிவு அடையும் இந்த நிலைதான் விடுதலை. இதுதான் விடுதலைக்கான வழி. இறைநிலை விளக்கம் பெறும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இறைநிலை பற்றிய விளக்கத்தையும் அருட்தந்தை கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு அந்த அமைதி நிலையில, அந்த விடுதலையான ஒரு நிலையில இருக்கும் பொழுது நமக்கு இந்த இறைநிலை பற்றிய விளக்கம் எல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குது, வருஷம் ஆகுது, மாதங்கள் ஆகுது. அப்ப தடம் மாறிய மன ஓட்டத்தை நேர்மையான இயக்கத்திற்கு கொண்டு வரும். இந்த துன்பத் தொடரிலிருந்து விடுதலை கிடைக்க இந்த வழியை தவிர வேற எந்த வழியுமே மனுஷனுக்கு கிடையாதுன்னு அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கை மலர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அருட்தந்தை அவர்கள் வழியில் செய்து இதேதான் விடுதலைக்கான வழி, மனவளக்கலை யோகாவே விடுதலைக்கான வழியாக நாம் பின்பற்றி குரு வழியில் நாம் சென்று அந்த முழுமை பேற்றை, முற்றறிவை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இறையருளுக்கும் குரு அருளுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.